நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா அடல் ஓய்வூதிய திட்டம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 60 வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இது. இதை எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் எந்த வயதிலிருந்து எந்த வயது வரை உள்ளவர் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள அனைவரும் வங்கி சேமிப்பு கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் வழிவகை செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 முதல் அதிகபட்சம் 5000 வரை ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த திட்டத்தில் அரசு தன் சார்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1000 அல்லது நாம் செலுத்தக்கூடிய தொகையில் 50% இதில் எது குறைவாக இருக்குதோ அந்த தொகையை நம்முடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டே இருப்பாங்க. ஓய்வூதிய திட்டங்களில் ஏற்கனவே இணைந்திருப்பவர்கள் வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களும் இந்த திட்டத்தில் இணைய முடியும். இத்திட்டத்தில் இணையும் போது அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டு பின்னர் பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த பணிக்கு மாறினா அரசுடைய பங்களிப்பு நிறுத்தப்படும். நம்முடைய வங்கி கணக்கு வைத்துள்ள வங்கிகளில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நம்ம கொடுத்தோனாலே முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கி தரப்பில் ஒரு பிரான் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம அடல் திட்டத்தில் சேர்ந்ததற்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.36 லட்சம் பேர் சேர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்கன்சி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெப்பம் காரணமாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் பாதிப்பு குறித்த ஆய்வறிக்கை ஒன்றை தயார் செய்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்படும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியில் 50% வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புகளாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதன்மையான தொழில்களாக பார்க்கக்கூடிய விவசாயம், சுரங்கத்துறை மற்றும் கட்டுமானத்துறை ஆகியவை தான் இதில் இருக்குது. இதில் வெப்பம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இத்துறைகள் சார்ந்த பணிகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். இதனால் இந்த துறைகளில் பங்கு வெகுவாக அதாவது ஷேர் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 18.5 லட்சம் கோடி அளவுக்கு ஜிடிபியில் இழப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆசிய கண்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்படும் இடங்களில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் 16 கோடி முதல் 20 கோடி வரை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படித்து பணக்கார நாடுகளுக்கு இடம்பெயர்வோர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த தகவலை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OECD அப்படிங்கிற அமைப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த OECTனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதில் எந்த நாடுகள்லாம் இந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் தான் இந்த அமைப்பில் இடம் பெற்றிருக்கும். இதில் மொத்தம் இப்போ எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 நாடுகள் இருக்கிறாங்க. இதில் கடைசியாக கிடைத்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா உள்நாடுகளில் உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி படித்துவிட்டு இந்த OECD நாடுகளில் குடியேறுவோர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் முதலிடத்தில் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 30 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 3வது இடத்துல பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேர் இருப்பதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து குறிப்பாக அமெரிக்காவுக்கு உயர்கல்வி படித்தவர்கள் அதிகமாக குடிபெயர்க்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமெரிக்காவுக்கு குடிபெயர்கள் பட்டியலில் 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களும் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய அதிபர் கோப்பை இணைய வழியில் நடத்தினாங்க. இதில் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் பார்த்தீங்கன்னா கோலி ஒரு அதிவேக சாதனையை பண்ணியிருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் குறைந்த இன்னிங்ஸில் அதிக ரன்களை அதாவது 22,000 ரன்களை எட்டிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிற சாதனையை இவர் புரிஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் செஞ்சிருக்காங்க.
ஆனால் 493 இன்னிங்ஸில் செஞ்சிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரைன் லாரா 511 இன்னிங்ஸில் வந்து இந்த சாதனையை வந்து எட்டியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா 514 இன்னிங்ஸில் தான் இந்த சாதனையை வந்து எட்டியிருக்காரு. இவர்கள் அனைவரையும் வந்து கோலி பின்னுக்கு தள்ளி இப்போ இந்த சாதனையை வந்து இவர் வந்து பிடிச்சிருக்காரு. அத்துடன் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனாக கோலி வந்து விளையாடுவது வந்து அவருக்கு வந்து நேற்று நடைபெற்ற போட்டி வந்து 250வது போட்டியாக வந்து இருக்குது.